உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. சிவபெருமான் கழுதைக்கு காட்சி கொடுத்த திருத்தலம். தலவிருட்சத்திற்கு நீர் ஊற்றி வழிபட்டால் ஒரே மாதத்தில் திருமணம் கைகூடுமாம். சப்த மாதர்கள் நாக ரூபத்தில் காட்சியளிக்கும் திருத்தலம். இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ கரவீரநாத சுவாமி திருக்கோயில், வடகண்டம், திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ கரவீரநாத சுவாமி திருக்கோயில். பண்ணினார் மறைப்பாடல் ஆடலன் விண்ணினார் மதில் எய்த முக்கண்ணினான் உறையுங் கரவீரத்தை நண்ணுவார் வினை நாசமே என திருஞான சம்பந்தர் இந்த திருத்தலத்தை பற்றி தனது தேவார பாடலில் குறிப்பிடுகின்றார். பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் 91வது தலமாக விளங்குவது இந்த திருக்கரவீரம் திருத்தலம். தேவாரம் பாடப்பெற்ற காலத்தில் கரவீரம் என்ற பெயர் கொண்டிருந்த இத்தலம் தற்போது வடகண்டம் என்றும் கரையபுரம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த தல இறைவன் கரவீரநாதர் என்றும் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். கரவீரம் என்பது பொன்னிற பூக்களை தருகின்ற பொன்னரளி என்றும் குறிப்பதுண்டு. ஒரு காலத்தில் பொன்னரளி காடாக இத்தலம் இருந்தது. பொன்னரளியை தலமரமாக கொண்டதால் இத்தலம் கரவீரம் என்று பெயர் பெற்றது என்கிறார்கள். இதனாலேயே இங்குள்ள இறைவன் ஸ்ரீ கரவீரநாதர் என்று பெயர் பெற்றார். चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहो न मे वैमरो. இத்தல இறைவன் பிரம்ம தேவனால் பூஜிக்கப்பட்டவர். ஆகவேதான் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இறைவியார் ஸ்ரீ பிரத்யட்ச மின்னம்மை என்று அழைக்கப்படுகின்றார். இக்கோயில் 4 புறமும் மதில் சுவருடன் ஒரு முகப்பு வாயிலுடன் அமைந்துள்ளது. கோயிலுக்கு வெளியே ஆலய தீர்த்தமான அனவரத தீர்த்தம் அமைந்துள்ளது. முகப்பு வாயில் கடந்தால் விசாலமான முற்ற வெளியுடன் வெளிப்பிரகாரம் உள்ளது. கொடிமரம் அருகில் பலிபீடம், அடுத்து நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன. சுவாமி, அம்பாள் கோயில்களைச் சேர்ந்த பெரிய வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், பைரவர் ஆகியோரின் சந்நிதிகள் தனித்தனியே உள்ளன. நந்தி மண்டபத்தை அடுத்து ஒரு சிறிய கோபுரம். கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றால் நேரே கருவறையில் கிழக்கு நோக்கி இறைவன் மூலவர் கருவறை கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். அம்பாள் சந்நிதி இறைவன் சந்நிதிக்கு வலதுபுறம் உள்ளது. இத்தகைய அமைப்புள்ள கோயில்கள் திருமண கோல கோயில்கள் என்று கூறுவார்கள். அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் சூரிய பகவானின் சந்நிதியும் உள்ளது. இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று செய்யப்படும் யாகம் மிகவும் முக்கியமானதாகும். அமாவாசை சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வந்தால் திருமாங்கல்ய பலம் மற்றும் மழலை செல்வம் கிடைப்பது உறுதி என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள். இந்த தலத்தில் சப்தமாதர்கள் நாக ரூபத்தில் காட்சியளிக்கின்றனர். இது இக்கோயிலின் சிறப்பாக எண்ணி பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர்.
இக்கோயிலில் கௌதம முனிவருக்கு தனி சந்நிதி உள்ளது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. சிவபெருமான் தான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பராமரிக்க கௌதம முனிவரை நியமித்தார். கௌதம முனிவர் இத்தலத்தில் தவம் செய்து இறைவனின் அருள் வேண்டினார். இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு முனிவர், இறைவா, நான் இறந்த பின்பு எனது உடலை யாரும் பார்க்க கூடாது. ஏனென்றால் உனக்கு சேவை செய்ய வந்தவன் நான். உம்மை வணங்க வருபவர்கள் முனிவராகிய என்னையும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள். அது சரியல்ல. எனவே என்னை இத்தலத்தின் தலவிருட்சமாக ஏற்று அருள் புரியுங்கள் என்றார். இறைவனும் அதன்படி அருள் புரிந்தார். ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. வாழ்க வாழ்கவே. ஓம் 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 நமச்சிவாய. வாழ்க வாழ்கவே. சிவமே சிவமே சிவமே. முன்னொரு காலத்தில் தேவ கன்னியர்கள் கைலாயத்தில் சிவனையும் சக்தியையும் தரிசிக்க சென்றனர். அப்போது அவர்கள் பார்வதியிடம், தேவி, தங்களுக்கு சிவபெருமான் கணவனாக உள்ளார், குழந்தைகளும் உள்ளனர். எங்களுக்கும் திருமண பாக்கியம் தந்தருள வேண்டும் என வேண்டினர். அதற்கு பார்வதி தேவி சிவனிடம், இறைவா, இதற்கு தாங்கள்தான் பதில் கூற வேண்டும் என வேண்டினாள். உடனே சிவபெருமான் காவிரியின் தென்கரையில் உள்ள இந்த கரவீரம் தலத்தில் அமாவாசை தினத்தில் தேவ கன்னியரை வழிபாடு செய்ய கூறினார். தேவ கன்னியரும் அதன்படி செய்து பலன் அடைந்தனர் என தல புராணம் கூறுகிறது. शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहो न मे वैमदो नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो. எனவேதான் அமாவாசை நாட்களில் பெண்கள் இங்கு வந்து இங்குள்ள தலவிருட்சத்தில் தண்ணீர் ஊற்றி சிவனை வழிபாடு செய்கின்றனர். இதனால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தின் முன்பு கழுதை ஒன்று தான் இறந்துவிடும் நிலையில் எப்படியாவது இறைவனை தரிசித்துவிட வேண்டும் என்று கடும் தவம் செய்ததாம். அக்கழுதைக்கு இறைவன் காட்சி கொடுத்து ஆட்கொண்டாராம். இந்த கோயில் தினமும் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது. இத்தலத்தில் வேண்டிக் கொண்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் சுவாமி அம்பாளுக்கு புது வஸ்திரம் சாற்றி நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் வடகண்டன் ஸ்ரீ கரவீரநாதர் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ஸ்ரீ கரவீரநாத சுவாமி திருக்கோயில், வடகண்டம், திருவாரூர். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com